போதுன்னு சொல்றதுக்கு மனசே வராது. தோசைக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் எது தெரியுமா? இந்த தக்காளி தண்ணி சட்னி தான். ஒரு தடவ சாப்பிட்டா மறக்கவே முடியாது. சுட சுட கிரிஸ்பி தோசை அதுக்கு பெர்ஃபெக்ட். நல்ல காரசாரமான தக்காளி தண்ணி சட்னி தான். சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸில பண்ணிடலாம். டேஸ்ட்டும் செம்மையா இருக்கும். இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாமா? ஒரு 6 தக்காளி எடுத்துக்கோங்க. இத 4ஆ கட் பண்ணி குக்கர்ல சேர்த்துக்கோங்க. இது கூட 6, 7 வரமிளகாய் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்ததும் ஆற வச்சு மிக்ஸியில சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு வாணல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கூட கடுகு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்குறதுக்குள்ள நம்ம ஆற வச்ச பேஸ்ட்டையும் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டா எடுத்துக்கோங்க. இது கூட 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதிக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு கரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பரான தக்காளி தண்ணி சட்னி ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.